அம்மையாகப்பட்ட சீதாதேவியுடைய பிள்ளை யார் வளைக்கிறார்களோ, யார் வில்லை எடுத்து வளைக்கிறார்களோ அவர்கள் தான் சீதாதேவியை மணந்து கொள்ளலாம். அவர்தான் தாலி கட்டலாம். அப்படி என்று சொல்லி 56 தேசத்துக்கும் பரவோசை அடித்தார்கள். எல்லாருக்கும் அறிக்கை விட்டார்கள். ஆமா, 56 தேசத்துக்கும் பரவோசை அடிக்கக்கூடிய வேளையிலே சீதா தேவியோட வில்லை கொண்டு வந்து அப்படியே சபை நடுவே வைத்தாச்சு. ஆமா, சீதாதேவியுடைய வில்லை சபை நடுவே கொண்டு வச்சாச்சு. எல்லாரும் மேல வந்து உட்காருங்க, எல்லாரும் மேல வந்து உட்காருங்க. ஒவ்வொரு தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வராங்க, வில்லு வளைக்க வராங்க. ஆமா, சேல நாட்டு மன்னன், சோழ நாட்டு மன்னன், பாண்டிய நாட்டு மன்னன், எல்லா தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வில்லை வளைப்பதற்காக வருகிறார்கள். அப்படியாக வரக்கூடிய வேளையில யாராலும் வில்லை வளைக்க முடியவில்லை, வளைக்க முடியவில்லை. ஒவ்வொரு தேசத்து ராஜாக்களாக வந்து சீதாதேவியுடைய வில்லை வளைப்பதற்காக வருகிறார்கள். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாராலும் வளைக்க முடியவில்லை. தூக்கி மட்டும் தூக்கி பார்த்தார்கள், அசைக்கு மட்டும் அசைத்து பார்த்தார்கள். அணுகளவும் அசையவில்லை. உடனே பார்த்தார் இந்த விஸ்வாமுத்திர மகரிஷியாகப்பட்டவர். என்ன நினைத்தார்? ஏ அப்பா ரகுராமா, ஹரிராமா, ஸ்ரீராமா, பெருமாளே, இந்த சீதாதேவியுடைய வில்லாகப்பட்டது. ஆமா, எல்லாரும் பூ கையில வாங்கிடுங்க, உட்காருங்க. அந்த பூவை நான் போட சொல்லும் போது நீங்க போடணும். ஆமா, எங்க போடணும், எப்படி போடணும் நான் சொல்லுவேன். பாக்கலையே சொல்லுவான். எல்லாரும் பூவை கையில வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆமா, சரி. அப்ப கடைசி என்னாச்சு பாருங்க, ஸ்ரீராமச்சந்திர பூபதியை அழைத்தார். மகனே ரகுராமா, ஹரிராமா, ஸ்ரீராமா, பெருமாளே, ஐயா ரகுராமா, ஐயா நீங்க வந்தாதான் வில்ல வளைக்க முடியும். இந்த வில்லானது உனது கைகள் பட்டுத்தான் ஒடிய போகிறது. அப்படி என்று சொல்லி போட்டு உடனே ஸ்ரீராமச்சந்திர பூபதி வில்லை வளைக்க வருகிறார். அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். சபையில எல்லாரும் பார்க்கிறார்கள். என்னாச்சு? ஏ அப்பா, என்னாச்சு? இந்த பையன் வில்ல வளைச்சிருவானோ? பையன் சின்ன பையன் மாதிரி வில்ல வளைச்சிருவானோ? எல்லாராலும் வளைக்க முடியும், இந்த பையன் வில்ல வளைச்சிருவானோ? இவன் எங்கப்பா வளைக்க முடியும், நானே வளைக்க முடியாம அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே எப்படி என்னாச்சு பாருங்கன்னா, என்னாச்சு? எம்பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படியே பாருங்க, வருகாக வில்லு அருகாக வருகிறார். வருகிறார் ஸ்ரீராமர். இளைய பெருமாள் சொன்னாரா, வில்லை தலை குனிந்து எடுக்க கூடாது அண்ணேன்னு சொன்னாராம். அல்லோ தம்பி. உடனே வில்லு பக்கமாக வந்து இடதுகால் பெருவிரலை வில்லின் பக்கமாக ஓங்கி அழுத்தினார். அப்படியே அழுத்தினார். அந்த வில்லானது ஒரு பக்கம் அப்படியே உயர்ந்தது, அப்படியே உயர்ந்து வந்தது. போட்டி என்னது? என்ன போட்டி? அதாவது வில்லுல ஒரு பக்கம் கயிறு கட்டி இருக்கும், சரி, இன்னொரு பக்கம் கயிறு கட்டாம இருக்கும். இதான் போட்டி. இந்த கயிறு வந்து வில்லோட இவ்வளவு நீளம் கட்டையா இருக்கும், ஒரு முளம் கட்டையா இவ்வளவுதான் இருக்கும். இந்த வில்லு கம்ப விட கயிறு வந்து ஒரு முளம் கட்டையா இருக்கும். நல்லா கவனமா ஒரு பக்கம் கெட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் தூக்கி மாட்டணும். கட்டையா தான் இருக்கும். அப்ப வில்ல வளைச்சா தானே தூக்கி மாட்ட முடியும். எடுத்து வளைச்சு இழுத்து மாட்டணும். யாரால அசைக்க முடியவில்லை. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்த உடனே எல்லாரும் பார்க்கிறாங்க, ஐயா எம்பெருமாள் ரகுராமச்சந்திரமூர்த்தி வில்லினுடைய ஓரமாக வந்து இடதுகால் பெருவிரலை வைத்து அழுத்தி மிதித்தாராம். அப்படியே அழுத்தி மிதித்தார். அப்படி அழுத்தி மிதிக்கும் போது அந்த வில்லானது அப்படியே உயரே எழும்பியது, அப்படியே மேல் நோக்கி வருது. அப்படி உயரே எழும்பின உடனே பாருங்க, இடது கையால் வில்லை பிடித்தார். வில்லை பிடித்தார். வலது கையால் வில்லினுடைய அந்த கைத்தடுத்து நான் ஏற்றும் பொழுது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல், அவருடைய கரங்களுடைய ஈடு கொடுக்க முடியாமல் சீதாதேவியுடைய வில்லா ஆகப்பட்டது. எப்படி எப்படி? இரண்டு துண்டாக ஒடிந்திடுமா, இரண்டு துண்டாக ஒடிந்திடுமா, ஐயா ஒடிந்திடுமா, சீதா தேவியோட ஒடிந்திடுமா, எங்களுக்கு பூ நிக்கிற ஆளுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாருக்கும் பூ கொடுங்க. ஒரு மாலையை உதிர்த்துருங்க, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். ஒரு மாலை எடுத்து அப்படியே உதிர்த்துருங்க, எங்களுக்கும் கொடுத்துருங்க. ஐயா
சீதாதேவியுடைய வில்லானது 2 துண்டாக ஒடிந்ததா. ஒடிந்து விழுந்தது. உடனே எல்லாரும் பார்த்தாங்க. என்னாச்சு? ராமா என்ன? ராமனுக்கு வாழ்க வாழ்க. ராமா என்னாச்சு? வாழ்க ராமா வாழ்க ராமா வாழ்க ராமா. வாழ்க. எல்லாரும் வில்லொடித்த ராமன் வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள். எல்லோரும் கோஷம் போட்டு வாழ்கன்னு சொன்னார்கள். அப்பதான் பாருங்க, இந்த கூட்டத்துல வில்ல வளைக்க முடியாம தூக்க முடியாம போனாங்க தெரியுமா. ஆமா, 5 பேர் 75 போனா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. 10 பேருக்கு ஒரு கோஷ்டி. ஏய் தம்பி, இதை ஏத்துக்கொள்ளவே முடியாது, ஏய், இதை ஒத்துக்கொள்ள முடியுமா? இதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. முடியாது. போட்டி என்னது? என்ன போட்டி? ஒரு பக்கம் கயிறு கட்டி இருக்கும், ஆமா, இன்னொரு பக்கம் கயித்தை இழுத்து கட்டணும். இழுத்து கட்டணும், இதான் போட்டி. வில்ல வளைக்கணும். ஆமா, இங்க என்ன செஞ்சிருக்கு? வில்ல ஒடிச்சு போட்டிருக்கு. ஏய், யார் யார் வில்ல ஒடிக்க சொன்னா? வில்ல ஒடிக்க சொன்னா அப்பளே தம்பி போய் ஒடிச்சு போட்டுப்பானப்பா. வில்ல ஒடிச்சது குத்தம், வில்ல ஒடிச்சது வில்ல ஒடிச்சது குத்தம், குத்தம், குத்தம். இந்த ஏழை மாட்டாத மாடு கொம்ப கொம்ப ஆட்டுங்கிற மாதிரி அப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டான். சரி, உடனே பார்த்தார் சீதாதேவுடைய அப்பா. எப்படி அப்பாடி? சீதாதேவுடைய அப்பா பார்த்தாரு. சரி, இருந்ததோ ஒரு வில்லு, ஒரு வில்லு, அதையும் ஒடிச்சாச்சு. ஆமா, இனிமே எப்படி நம்ம மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? சீதாதேவிக்கு எப்ப கல்யாணம் முடிய போகுது? உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாரா, சொன்னார், எப்பா ஏ ஜனகராஜா, ஏ ஜனகபடி ராஜமன்னா, இங்க பாருங்க, இருக்கிறது எல்லாமே 56 தேசத்து ராஜாக்கள். இருக்கிறதெல்லாம் எல்லாமே பெரிய பெரிய பண்ணையார் ஆமா. ராஜாக்கள். இவர்தான் சோழ மன்னன், இவர்தான் பாண்டிய மன்னன், இவர்தான் சேர மன்னன், இவர்தான் பல்லாரி மன்னன், பல்லவ நாட்டு மன்னன், பல்லவ நாட்டு மன்னன். இவர்தான் பல்லவ நாட்டு மன்னன். அதனால சீதாதேவி அம்மாளை வர சொல்லி ஆமா, அந்த சீதாதேவி அம்மா கையில சரி, ஒரு மாலையை கொடுப்போம். ஒரு மாலையை கொடுப்பான். மாலையை கொடுத்து இந்த கூட்டத்துல சுழட்டி எரிய சொல்லுவான். மாலையை சுத்தி எரிய சொல்லுவான். சரி, கூட்டத்துல சுழட்டி எரிய சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா. சரி, அதனால ஆமா, அந்த மாலை யார் கழுத்துல போய் விழுதோ, யார் கழுத்துல போய் மாலை விழுதோ, அந்த மாலை யார் கழுத்துல போய் விழுதோ, ஆமா, அவர்தான் சீதைக்கு ஏத்த மாப்பிள்ளை. அப்பா, எல்லாத்துக்கும் சம்மதமா? ஆனா ஒரு டவுட், உங்களுக்கு சம்மதமா? ஒரு டவுட். என்ன டவுட்? சீதாதேவி மாலை சுத்தி எரியும் போது அந்த மாலை வந்து ஒரு வயசான தாத்தா கழுத்துல விழுந்துட்டுனா அவருக்கு தான் யோகம். இப்படி சின்ன பையன் கழுத்துல விழுந்துட்டுனா இவனுக்கு தான் யோகம். அவர் சிரிப்பை பாருங்க. அதுக்குள்ள சரி அப்பா, அப்போ சீதாதேவி கையில மாலையை கொடுத்துருவான். யார் கழுத்துல மாலை விழுது அவர் தான் மாப்பிள்ளை. மாலையை சுழட்டி எரியும் போது சரி, யாரு கழுத்துல போய் மாலை விழுதோ, ஆமா, அவருதான் மாப்பிள்ளை. அவரெல்லாம் சீதைக்கு ஏத்த மாப்பிள்ளை. அப்படி என்று எல்லாரும் முடிவு செய்து ஆமையா, அந்த சீதாதேவி அம்மாளை வர சொல்லி சரி, சீதாதேவி அம்மா கையிலே மாலையை கொடுத்தார்கள். ஒரு மாலையை கொடுத்தார்கள். மேலேஷ கலைஞர்கள் அனைவரும் கோயிலுக்கு வர வேண்டும். இப்பொழுது கல்யாண பூஜை நடக்கவிருக்கிறதால் அனைத்து மேலேஷ கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே எப்படி எப்பாடி சீதாதேவி அம்மா கையில மாலையை கொடுத்து 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 சுழட்டி எரிய சொன்னார்கள். ஆமா ஆமா, அண்ணே நான் சொல்லும் படிச்சாவும் சுழட்டி எரிய சொன்னார்கள். சரி, அப்படி சுழட்டி எரியும் போது எப்பாடி அந்த சீதாதேவி போட்ட மாலையாகப்பட்டது. ஆமோ, ஐயா சுழண்டு மெல்ல வருகுதையா, சுழண்டு மெல்ல வருகுதையா, ஆகாயத்தில வருகுதையா, ஆகாயத்தில வருகுதையா. சாமி கையில கொண்டு கொடுக்கியா, எங்க கையில தாங்க, எங்களுக்கு தாங்க. சாமி ஆடுறவர் கையில கொடுக்க கூடாது. மேலக்கார அண்ணாக்கு எல்லாம் கொடுங்க. ஐயா அவங்க கொடுத்தா எப்படியா மேல அடிப்பாங்க? ஒத்துக்கிட்டு அடிக்கணும். அதாவது சீதாதேவி போட்ட மாலை அப்படியே சுழண்டு வருகிறது. அப்படியே பந்தலுக்கு மேல சுத்தி வருது. அப்படி சுழண்டு வரக்கூடிய வேளையில ஆமோ, என்னாச்சு பாருங்கன்னா, என்னாச்சு? அந்த சீதாதேவி போட்ட மாலை, சீதாதேவி போட்ட மாலை போட்ட மாலை ஆகாயத்தில வருகுதையா, ஆகாயத்தில வருகுதையா, அந்தரத்தில் வரபோது இந்த சீதாதேவி போட்ட மாலை என்னாச்சு? சீதாதேவி போட்ட மாலை எப்படி எப்படி அப்படியே சுழண்டு வருது பாருங்க. அப்படியே பந்தலுக்கு மேல சுத்தி வருது. எப்ப எல்லாரும் தலையை அப்படி நீட்டிட்டு இருக்கான். எதுக்காக மாலை விளட்டுன்னு சொல்லி. ஆமா, எல்லாரும் தலைய ஒரு முளை நீட்டிட்டு இருக்கான். சீதாதேவி போட்ட மாலை கழுத்துல விட்டுனா நான் தான் மாப்பிள்ளை. கடைசி அம்மா சீதாதேவி போட்ட மாலை இங்க வருது, சுழண்டு வருது. எல்லாரும் ஒரு முளத்துக்கு தலையை நீட்டிட்டு இருக்கான். கொக்கு மாதிரி தலையை நீட்டிட்டு நிக்கான்.
யாரு கழுத்திலேயாவது மாலை விழுந்துச்சா? யார் கழுத்துல மாலை விழலையே. விழவே இல்ல. ஆ, அந்த மாலை யார் கழுத்துல விழுந்து தெரியுமா? யார் ஐயா? எல்லார் கையிலயும் பூ கொடுத்துருக்கும்ல, அந்த பூவை நான் சொல்லும் போதுதான் போடணும். ஆமா, அவசரப்பட்டுற கூடாது. அவசரப்படாதீங்க. ஆமா சாமி, பூசை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பூசை படக்குன்னு பூசை பண்ணிட வேண்டாம். ஆமா, கல்யாணம் முடியும் போதுதான் பூஜை பண்ணணும். காலி கட்டி முடியட்டும். என்னாச்சு பாருங்கண்ணா, எப்படி எப்பாடி? சீதா தேவி போட்ட மாலையாகப்பட்டது ஆமா, அப்படி சுழண்டு வந்து அந்த ராமரோட திருக்கழுத்தில மாலை வந்து விழுந்திடுமா. அயோத்திய ஆண்டராமா, அந்த பெருமாளோட திருக்கழுத்தில மாலை வந்து விழுந்திடுமா. அப்படியே பெருமாள் சாமி கழுத்துல ஒரு மாலை போடுங்க சாமி. ஆமா, ஆமா, சீதாதேவி போட்ட மாலை பெருமாள் சுவாமி கழுத்திலே வந்து மாணிக்க மாலையாக கல்யாண மாலையாக விழுந்தது. அப்பா எல்லோரும் பார்த்தார்கள். என்னாச்சு? சீதாதேவிக்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த பெருமாள் தான், ஹரிராமச்சந்திர மூர்த்தி தான். சீதாதேவிக்கும் ஸ்ரீராமனுக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும், உடனே முடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. ஆமா, அப்படி பாருங்க, அழகாக கொட்டகை பந்தலிட்டார்கள். பந்தல் அதை போட்டு அலங்கரித்த பந்தலிலே மாப்பிள்ளையாக அமர வைத்து மணப்பந்தலிலே ஐயா பெருமாளை அமர வைத்து மாப்பிள்ளை கோலத்திலே அமர வைத்து சீதாதேவியை பெருமாளுக்கு பக்கத்திலே அமர வைத்து மாப்பிள்ளை பக்கத்திலே சீதாதேவியை அமர வச்சாச்சு. அடே அப்பா, என்ன மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளையா இருக்கிறது பெருமாள் சுவாமி. வில்லை ஒடித்த ஸ்ரீராமச்சந்திர பூபதி மாப்பிள்ளையாக அப்படியே அமர்ந்திருக்கிறார். ஹரிராமச்சந்திரமூர்த்தி மாப்பிள்ளை குலத்தில் இருக்கிறார். அம்மையாகப்பட்ட இந்த சீதா தேவி அம்மா மாப்பிள்ளைக்கு இடதுபுறத்திலே வந்து அமர்ந்திருக்கிறாள் பாருங்க. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே சீதா தேவியை ஸ்ரீராமர் பெருமாளுக்கு முன்னாலே அமர வைத்து என்ன சீதாதேவி ஸ்ரீராமர் பக்கத்திலே அப்படி அமர்ந்திருக்க மக்கள் எல்லோரும் குலவையது பாட, சீதாதேவி திருக்களத்திலே எங்க ஐயா மாணிக்க மாலையை சூட்ட போறாரு. மாலை சூட்ட போது சரி, இப்ப எல்லாரு கையிலும் பூ வச்சிருக்கத பூவை கையில வாங்கிடுங்க. வைத்துக் கொண்டு அப்படியே பெருமாளுக்கு கல்யாணம் முடியும்னு சொல்லும் போது அந்த பூவை அப்படியே பாருங்க சாமிக்கு போட வேண்டும் எல்லாரும் பெருமாளுக்கு. ஆமா, இதை கிட்ட வந்துருங்க. அப்படியே சீதாதேவி இருமையா எனக்கு போடுது. அவருக்கு அவசரம். என்ன அவசரம்? எங்க போறோம்? சரி, அம்மையாகப்பட்ட சீதாதேவி திருக்களத்திலே எப்படி திருமாங்கலத்தை எப்படி சூட்டுகிறார் பாருங்கன்னா. ஐயா அரணை நல்ல அரணை என்று அணிந்தாரே மாங்கலியோ ராம ராம அப்படியே கல்யாணம் முடிந்த உடனே தாலி கட்டி முடிஞ்சாச்சு. மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கும் கல்யாண வாழ்த்து பாடினார்கள். வாழ்த்தது திருமண வாழ்த்து. எப்படி பாடினார்கள்? மௌலி கல்யாண மனவாளை வாழ்த்தலுக்கு சிவனே குருவான திருமே நிமிடவா ஐயா நாராயணரும் அம்மை ஓமைவளும் தெய்வம் தமக்கு இருந்து திருமூத்தம் செய்ய வந்து அண்டறிய ஓலையிட்டனரே. கொலப்படுங்க. கன்னி கல்யாணம் கைபிடிக்க வேண்டும் என்று மன்னனை கேட்ட மந்திரியும் தான் அறிய இவன் இவளிலிருந்து இறங்குறுத்தி பெண் பேசி அவன் ஏறி அலங்காரம் விட்டனரே. கட்டுடைய பந்தலுக்கு கால்வன் 14 பட்டு மேல் கட்டி பந்தலிலே தான் வகுத்து சில் விளக்கேற்றி சிறந்த பரிபூரணமாய்
நற்செல்வி கண்பாட நடசால வருத்தி மலவன தெய்வார் கொலை முழங்கி நிற்க அழகு கொலிவி இருக்க ஆலா தீயந்தி நிற்க ஒழுவு நாளாஞ்சி ஒரு முத்து வந்து நிற்க மாப்பிள்ளையும் பெண்ணையும் அலங்கரித்து மனக்கோலத்தில் உட்கார வைத்து தாயமான வரவழைத்து சடங்கு சாத்திர முலா முடித்து அரகரா என்று சொல்லி அம்மை உமை வழி எழுந்து சிவ சிவா என்று சொல்லி திருச்சென்று சேர்த்தனரே. பிள்ளைகளை இந்த பெரும்புயை ஆளுவதற்கு வெள்ளான மீது ஏற விடைந்திருந்த உங்களுக்கு ஆனாலும் மக்கள் ஆளுவீர் ராஜ்யத்தை ஆள்போதழுத்து அருகுபோல் வேறுந்தி மூங்கில் போல் பண்ண வைத்து முசியாமல் வாழ்ந்திருப்பீர்கள். இன்றைய போல என்னாலும் வாழ்ந்திருப்பீர்கள். மாலையை பங்குடுக மன்னருக்கு தேவியர்கோ அப்படியே சீதாதேவிக்கும் ஸ்ரீராமருக்கும் கல்யாணம் முடியும் போது அந்த கல்யாணத்தை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்கா? தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ராமருடைய அண்ணன் கல்யாணத்தை பார்க்க யாரு வந்திருக்கா? அட்டகாளி 8 பேரும், அட்டகாளி 8 பேரும், அட்டகாளி 8 பேரும் அண்ணனோட கல்யாணம், அண்ணனுடைய கல்யாணத்தை பார்க்க யாரு வர? அண்ணன் பெருமாளுடைய கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு யாரு வந்திருக்கா? அக்கா தங்கச்சி 8 பேர்களும். அக்கா தங்க 8 பேரும், அக்கா தங்க 8 பேரும் வாராளே 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 தாயாகப்பட்ட காளியம்மா.
அடி, அடி.